Hello guys, welcome back in this video. So இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல ரியாக்ட் நேட்டிவ்ல கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அந்த ரியாக்ட் நேட்டிவ்ல உள்ள ப்ராஜெக்டை ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அந்த ப்ராஜெக்ட் வச்சு நம்ம ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போறோம் ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா. நான் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிட்டுருக்கேன், பட் நீங்கள் லைக் ஷேர் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. ஸோ ஓகே, நான் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைல்ஸில் போயிட்டு நியூ விண்டோ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. நியூ விண்டோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்டை கொண்டு வந்து காப்பி அதாவது அப்படியே ட்ராக் பண்ணுறேன் ஓகேவா. ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கோடிங் வந்துடும். ஸோ இது வந்து app.js ஓப்பன் பண்ணி அப்படின்னா அந்த கோட் இருக்கும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், HTML அண்ட் CSS மூணுமே மிக்ஸ்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்கள் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ரியாக்ட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணது ஓகேவா. அவங்களோட ஓன் வெப்பேஜை வந்து ரியாக்ட் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்பை வந்து ரியாக்ட் நேட்டிவால் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து இது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இது மூலியமா நிறைய ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். பேக் எண்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் Node.js யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு அட்வான்ஸ் ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ் தான் ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS தனித்தனியாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரியாக்ட் நேட்டிவ்ல iOS அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரே டைமில் கோட் எழுத முடியும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்களேன், இதில் வந்து HTML கோட் இருக்கா. ஸோ இந்த HTML கோடுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து CSS கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இதில் பாருங்கள் வியூ அப்படின்னா நம்ம வந்து பாடி யூஸ் பண்ணுவோமா. ஸோ அந்த மாதிரி இங்கே வியூ டேக் ஓகேவா. இங்கே வந்து ஸ்டைல், நம்ம ஸ்டைல் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஒரு ஸ்டைல் கொடுப்போம். பட் இங்கே வந்து பாருங்களேன் ஸ்டைல் டாட் கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க. இந்த வந்து இந்த வேரியபிள் நேம் மாதிரி எடுத்துக்கோங்க இதை ஓகேவா. நம்ம ஸ்டைலுக்கு வந்து டாட் அப்போ வச்சு கிளாஸ் நேம் கொடுப்போமா. பட் இங்கே வந்து இங்கே டாட் வச்சு நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் அப்படி நேம் கொடுத்துருக்காங்க. பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டர் அப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா ஹெட்டர் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா. இங்கேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெட்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே யூஸ் பண்ணுறது ஓகேவா. பட் இங்கே வந்து CSSோட இதுவுமே மாறும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து கலர் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு சில விஷயங்கள். ஸோ இப்படி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கோலன் வச்சு டபுள் கோட்ஸில் தான் அந்த கலரை மென்ஷன் பண்ணணும். இப்போ பாருங்கள் கிரே அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது கொடுத்துட்டு அண்ட் ஒரு கம்மா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு ரியாக்ட் நேட்டிவ் கோடோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக ஒரு பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் லிங்க் வரும் ஓகேவா. நான் சொல்கிற மாதிரி டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. இதில் லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் ஓகேவா. டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து ரொம்ப சீக்கிரமாக முடியலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அட்வான்ஸ் சொல்லித்தரேன். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன். லவ் யூ கைஸ்.